சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் மின் கட்டணம், கேஸ் சிலிண்டர் முதல் ரேஷன் கார்டு வரை இந்த மாதம் முதல் புதிய மாற்றங்கள் தற்போது கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் ஆகஸ்ட் மாத இறுதியில் கணக்கெடுப்பு நடத்தும் போது மின் கட்டணம் புதிய விகிதத்தில் நீங்கள் அமௌண்ட் செலுத்துகிற மாதிரி இருக்கும். 50 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை கூடுதலாக உங்கள் மின் கட்டணம் இருக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்து, தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது. புதிதாக 2 லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி இந்த மாதத்தில் நடைபெறும். தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளதால் பல்லாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்து, தமிழகத்தில் சிலிண்டர் விலையை பொறுத்தவரை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் மாத அடிப்படையில் மாறுகிறது. வீட்டு கேஸ் சிலிண்டர் விலை ஏறும்போது அது கணிசமாக பொதுமக்களை பாதிக்கிறது. ஜூலை மாதம் 19 கிலோ வணிக சிலிண்டரின் விலையை அரசு கணிசமாக குறைத்தது. ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் எல்பிஜி சிலிண்டர் விலை சென்னையில் ரூபாய் 1809.50 காசுக்கும் இருந்த நிலையில் இன்று முதல் 7 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்துள்ளது. இதன்படி சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் 1817 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வீட்டு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை.